Hi, welcome to Throttless Racing. Now we are associating with Race Theory to enhance the motorsports into next level. For that, we are going to interview with a future racing kid, Ritin, and his father, CS Anand. எஸ் இந்த மோட்டர் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக்லாம் வந்து ஈவெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ அப்கமிங் ஈவன் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா C8 சூப்பர் கிராஸ், MRF மோட்டோ கிராஸ் அண்ட் ஆட்டோ கிராஸ் இதெல்லாமே வந்து லீகை கண்டக்ட் பண்ணுறாங்க. லைக் ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே 4-5 ரேஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா சிட்டிஸ்லையும் நடக்குது. இதே மாதிரி ரேசஸ் வந்து ஃபியூச்சர்லையும் நடக்க போகுது. ஈவன் இந்த இயரும் வந்து C8ஓட சூப்பர் கிராஸ் நடந்துச்சு ஜான் அண்ட் ஃபெப்பில். அதே மாதிரி MRFோட மோட்டோ கிராஸ் அண்ட் ஆட்டோ கிராஸ் இந்த இயர் ஃபுல்லாக நடக்குது. அதே மாதிரி நிறையா சிட்டிஸ்லையும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் FMSC அப்ரூவலில் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பற்றி நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா த்ராட்லெஸ் ரேசிங் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டா பேஜ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ரேசிங் தியரிங்னு சொல்கிற யூடியூப் அண்ட் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். எஸ் ரித்தின், சொல்லுங்கள் உங்கள் ஏஜ் எவ்வளோ? 7 years. 7 years. எங்கேருந்து வரீங்க ரித்தின் நீங்கள்? கோயம்புத்தூர். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்கள்? SNV Global. Studying second standard. Great. ஓகே. இந்த நீங்கள் ஓட்டுற ரேஸ் பேர் என்னது? நீங்கள் என்ன ரேஸ் ஓட்டுறீங்க? கிட்ஸ் கிளாஸ். அது என்ன ரேஸ்? அதாவது ரேஸ்ல நிறைய கேட்டகரி இருக்கு இல்லையா, அதில் என்ன கேட்டகரி நீங்கள் ஓட்டுறீங்க? கிட்ஸ் கிளாஸில் என்ன பைக் நீங்கள் ஓட்டுறீங்க? Autocross and motocross and supercross. ஓ சூப்பர். இந்த ஏஜ்ல நீங்கள் இந்த ரேஸ் ஓட்டுறது ரொம்ப சூப்பரான விஷயம் ரித்தின். அப்புறம் நீங்கள் ரேஸுக்கு எப்படி உள்ளே வந்தீங்க ரித்தின்? நீங்கள் எப்படி உங்களுக்கு ரேஸ் பிடிச்சி எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க? உங்களுக்கு ரேஸ்னா யார் சொல்லி கொடுத்தா? ரேஸ் எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்கள் அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. ஓ சொல்லுங்க ரித்தின், இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து எப்படி ரேஸுக்குள்ளே வந்தீங்க, எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்போ சொல்லுங்க, நீங்கள் என்னென்ன பைக்கெல்லாம் வச்சு நீங்கள் ரேஸ் ஓட்டுறீங்க? Husky and TC15. TC15 அஸ்குவர்னால TC15 மாடல். சூப்பர். அந்த பைக் தான் இது இல்லையா? ஓகே ரித்தின், நீங்கள் ரேஸ் ஓட்டுறீங்க இல்லையா, ரேஸ் ஓட்டுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ரேஸ் ஓட்டுறதுக்கு முன்னாடியும் சரி, ரேஸ் ஓட்டிகிட்டு இருக்கும் போது உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும்? ரேஸ் ஓட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஃபிட்னஸ். கிரேட், சூப்பர். நீங்கள் ஃபிட்னஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரேஸ் ஓட்டுவீங்க இல்லையா, ரேஸ் ஓட்டும் போது நீங்கள் என்ன ஃபீல் இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே, உங்கள் மைண்டில் உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கும்? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? கோவத்தில் ஃபஸ்ட்டு வரணும்னு தான் நீங்கள் ஓட்டுவீங்க இல்லையா? ஆல்வேஸ் யூ வாண்ட் டு பி அ வின்னர் அண்ட் ஆல்வேஸ் யூ வாண்ட் டு பி ஃபர்ஸ்ட் இல்லையா? அந்த மைண்ட் செட் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே. முன்னாடி நீங்கள் வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த பைக்கில் நீங்கள் என்னெல்லாம் இது மெடல்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? 16 மெடல் நீங்கள் டோட்டலாக அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. அதுதான் இப்போ நீங்கள் பின்னாடி டிஸ்பிளேல வச்சிருக்கிற ட்ராஃபீஸ் இல்லையா? ஓகே சூப்பர் ரத்தின். இந்த வயசில் நீங்கள் இவ்வளோ ட்ராஃபீஸ் வின் பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம் ரத்தின். ஓகே ரித்தின், நீங்கள் ரேஸ் ஓட்டினதெல்லாம் நான் பார்த்தேன். நேற்று நீங்கள் ரேஸ் ஓட்டினீங்க இல்லையா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, அது நான் நேற்று பார்த்தேன். நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, என்ன மோட்டிவ்க்காக பண்ணுறீங்க? உங்களுக்கு வந்து இந்த ரேஸ் ஓட்டுறதுனால நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அடிக்கணுங்கிறதுக்காக. ஓகே. நீங்கள் நெக்ஸ்ட் லெவல், அதாவது ஃபியூச்சரில் நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது நீங்கள் அப்கமிங் இயர்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சாம்பியன்ஷிப் படிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஃபுல் சீசன் ஓட்டி சாம்பியன்ஷிப் படிக்க போகிறீங்க. ஓகே. அதுக்கு இப்போவே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க இல்லையா? ஓகே. இவ்வளோ நேரம் நம்ம ரித்தின் கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட பேச போகிறோம். CS ஆனந்த் அவருங்க, சொல்லுங்கள் உங்கள் பையனை நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே கொண்டு வரணும்னு எப்படி நினச்சிங்க? அவருக்கு எப்படி இதில் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எதாவது நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள். நான் இவனுக்கு இந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சது வந்து நான் 2019 ஃபஸ்ட்டு ரேஸ் இவனை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போனது. ஓகே. அதில் போயிட்டு வந்து நெக்ஸ்ட் டே அவன் இதுக்காகவே சைக்கிளில் ஒரே நாளில் சைக்கிள் ஓட்டி பழகி அதில் ஸ்டண்ட் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுன்னு இந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நானும் முதல்ல ஓட்டிட்டு இருந்தேன். ஸோ அதனால இவனே அதுக்குள்ளே. ஓகே. நீங்களும் ஒரு ரேசர் இல்லையா? டேட் ரேசர். இதே ஃபீல்டில் தான் இருந்திருக்கீங்க? இதே ஃபீல்டில் 12 இயர்ஸ் நான் இதே ஃபீல்டில் தான் ரேசிங்கில் இருந்தீங்க. ஓகே சூப்பர். நீங்கள் இது மாதிரி எவ்வளோ ரேஸ் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க? இந்த மாதிரி நீங்களும் ரேஸ் ஓட்டியிருக்கீங்களா? எங்கிட்ட இதுவரை 272 ட்ராஃபீஸ் எங்கிட்ட இருக்கு. 272 ட்ராஃபீஸ் எங்கிட்ட. ஓகே கிரேட். அதனால தான் உங்கள் சன்னு வந்து உங்களை பார்த்து ஆக்சுவலாக அவன் நிறைய விஷயம் சொன்னான், இன்ஸ்பயர் ஆனான்னு சொல்லி. இது சொல்லலை, உங்கள் அப்பாவை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனா இல்லையா ரித்தின்? மிஸ்டர் ரித்தின், நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்க. உங்கள் அப்பா ரேஸ் ஓட்டினதெல்லாம் பார்த்துருக்கீங்களா?
பார்த்ததில்ல. ஃபோன் பார்த்துருக்கேன். ஃபோனில் பார்த்துருக்கீங்க, சூப்பர். ஓ, அது உங்கள் கிட்ட ஓட வச்சுருக்கீங்க. இப்போ என்னெல்லாம் அவர் ட்ராஃபிஸ் அச்சீவ் பண்ணி என்ன அச்சீவ் பண்ணியிருக்காரு, ஃப்யூச்சரில் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவர் இதுவரை ஒரு 1 இயராக லாஸ்ட் டிசம்பர் 2022 டிசம்பர்லேருந்து தான் இவர் ரேஸே பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதுவரை அவர் ஓட்டியிருக்கிறது 18 ஈவெண்ட் ஓட்டியிருக்காரு, 15 ட்ராஃபிஸ் தட்ஸ் வாங்கியிருக்காரு. கிரேட், தட்ஸ் சூப்பர். ஸோ இன் அப்கமிங் 2025ல இவரை எல்லா சாம்பியன்ஷிப் ரவுண்டுக்கும் இந்தியன் சாம்பியன்ஷிப் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். தட் சூப்பர், சூப்பரான விஷயம். உங்கள் பையனை வந்து இந்த ரேஸ்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. இதோட ஃபினான்ஷியலோட ஸ்ட்ரகிள்ஸ், ஃபினான்ஷியலாக என்னென்ன விஷயம்லாம் இதில் பண்ணணும். இப்போது நிறைய பேர் ரேஸ் ஓட்டணும்னு அவங்களோட கிட்ஸ் எல்லாம் நினச்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபினான்ஷியல் சப்போர்ட்டில் இருக்கணும், எப்படி பேக்ரவுண்ட் இருக்கணும், அதை பற்றி எதாவது சொல்லுங்கள். ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து இருக்கலே காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ்னால் மோட்டார் ஸ்போர்ட்ஸ். எஸ். இருக்கலே ரிஸ்கி ஸ்போர்ட்ஸும் கூட. இந்தியாவுக்குள்ளே நிறையா இதோட ஸ்பேஸ் அண்ட் கியர்ஸ் அவைலபிலிட்டி கம்மியாக இருந்து இப்போது அப்கமிங் இயர்ஸ் தான் இதோட எல்லாமே அவைலபிலிட்டியில் போயிட்டுருக்கு. இப்போ தான் அது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்கு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா பேரண்ட்ஸ் இனிஷியேட் எடுத்து இதை அவங்க கிட்ஸு அவங்களோட இது பண்ணி இன்னும் கொஞ்சம் அவங்க மேலே வந்தாங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, சொல்லுங்கள். ஆக்சுவலாக இவருக்கு இந்த ஏஜில் இந்த மாதிரி ஒரு டஃபஸ்டான ஒரு ஸ்போர்ட்ஸ்குள்ளே வரதுனால இவருக்கு எப்படி ஸ்கூல் மேனேஜ் பண்ணுறாரு, ஃபுட் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு? இப்போது நார்மலாக ஒரு இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்போர்ட்ஸுங்கும் போது டயட்டில் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த ஏஜ் கேட்டகரியில் அவர் எப்படி அது மேனேஜ் பண்ணுறாரு? அதுவும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு பிளேயிங் கிட்டாக இருந்துட்டு இவருக்கு விளையாடணும்னு நிறையா தோணும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்படி இதெல்லாமே ஸ்டடீஸ், அப்புறம் அந்த ஃபுட்டு, டயட்டிங், அத்லெட்டிக் எல்லாமே எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறாரு? இந்த ஏஜ் கேட்டகரிங்கனால நம்ம டயட் அப்படின்னு ஒன்றும் மேனேஜ் பண்ண வேண்டியதில்லை. இப்போதைக்கு உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் நம்ம கொடுத்தா போதும். ஒர்க் அவுட் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணும், ஸ்ட்ரெச்சிங் பண்ணியே ஆகும் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு பண்ணுறோம். ஈவெண்ட் டைமில் ஸ்கூலில் நம்ம இதுக்கு போய் பெர்மிஷன் கேட்டாலும் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஏன்னா இந்த ஏஜ் கேட்டகரியில் யாரும் இதில் இன்வால்மெண்ட் இருக்கிறதில்ல, இவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களும் பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. ஸ்கூல் சைட்லேயும் சப்போர்ட், ஸ்கூல் சைடும் சப்போர்ட் இருக்குது. நல்ல விஷயம், நல்ல விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸில் நிறையா கிட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரியே தான் இதையும் ஒரு ஸ்போர்ட்ஸாக கன்சிடர் பண்ணி நிறைய ஸ்கூலில் இந்த மாதிரி சான்சஸ் கொடுக்குறாங்க போது பெரிய விஷயம்தான். பார்த்தீங்கன்னா இப்போது முதல்ல நம்ம நீங்களாம் ரேஸ் ஓட்டும் போது எந்த அளவுக்கு க்ரைட்டீரியாஸ் இருந்துச்சு? அதாவது ஒரு பேரிகேட், இப்போ ஒரு ரேஸ் ஓட்டணும்னா என்னெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும்? லைக் ஒரு சேஃப்டி மெஷருக்காகட்டும், சேஃப்டி மெஷருக்கு எப்படி இருந்தாலும் ஹெல்மெட்ஸ், கியர்ஸ் அதெல்லாம் போட்டிருப்பீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் ஒரு ஏதாவது லைசன்ஸ் வாங்கணுமா, இல்லைனா ஒரு என்ன மெஷர்ஸ் எடுக்கணும்? லைக் கவர்மெண்ட் சைட்லேருந்து இல்லை இன்சூரன்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணணுமா? அந்த மாதிரி நீங்கள் எப்படி உங்கள் பீரியடில் இருந்துச்சு, இப்போ எப்படி அதை வந்து அப்கமிங் டேஸில் அது இம்ப்ரூவ் ஆகிருக்கு? இன்சூரன்ஸுங்கிறது இட்ஸ் அ மேண்டட்ரி. அது நாங்கள் ஓட்டுறப்போவே இன்சூரன்ஸுங்கிறது இவங்களுக்கு இப்போ இன்சூரன்ஸுங்கிறது மேண்டட்ரியாக தான் இருக்குது. நாங்கள் ஓட்டுறப்போ அபோவ் 18 ஏஜ்னா எஃப்எம்எஸ்சிஐ அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் அந்த மாதிரி தான் எல்லாமே ஓட்ட முடியும். இவங்க பிலோ 18 ஏஜ் கிட்ஸ் கேட்டகரிங்கிறனால இவங்களுக்கு வந்து நோட்டரி அஃபிடவிட் நாங்கள் கொடுக்கணும். அதாவது இன்கேஸ் இந்த ஈவெண்ட்டில் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆச்சுனாலும், ஏதாவது சர்க்கம்ஸ்டன்ஸ், ஏதாவது ஒரு சீரியஸ் ஏதாவது ஆச்சுனாலும் அதுக்கு நாங்களே பொறுப்புங்கிற மாதிரி நாங்கள் கொடுத்து எங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நாங்கள் இவங்களை ரேஸ்குள்ளே கொண்டு வரோம். என்னோட இந்த பைக்கு அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு, இல்லை பைக் புதுசாக நீங்கள் வாங்கணும், இல்லை கியர்ஸ் வாங்கணும்னா எப்படி நீங்கள் அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க? லைக் என்ன மாதிரி சப்போர்ட்டு எல்லாம் நீங்கள் அவனுக்கு கொடுக்குறீங்க? பைக் மூலியமாகவும் அவங்களோட இது சேஃப்டி ப்ரொடெக்ஷன் மூலியமாகவும் எப்படிலாம் அவனுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க? இது மோட்டார் ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை அதில் இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ் இது மோட்டார் ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த இதுக்கு வந்து இன்னும் நிறைய இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்னும் நிறையா பேர் இதுக்கு இனிஷியேட் எடுத்து வரணும். நாங்கள் ஓட்டுறப்ப இதுக்கு உண்டான அவைலபிலிட்டிஸ் இந்தியாவுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கு. இதோடது இன்னும் பேரண்ட்ஸ் இன்னும் எடுத்து அவங்களோட கிட்ஸை வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் இது நல்லா இருக்கும். இந்தியாவுக்குள்ளே இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் கிடைக்கும். இப்போது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா மோட்டார் ஸ்போர்ட்ஸுக்கு அவ்வளோ இல்லை. இன்னும் பண்ணாங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் இந்தியாவுக்குள்ளே நல்லாயிருக்கும்.
எஸ், சிஎஸ் ஆனந்த் சொன்ன மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப டஃபஸ்டான ஸ்போர்ட்ஸு, ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அண்ட் டேஞ்சரஸ் ஸ்போர்ட்ஸ் டூ. இது வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இது வந்து எப்படின்னா நிறையா இப்போ அதாவது நிறையா ஃப்ரெஞ்சைசீஸ் வந்து அசைட் ஆகிறாங்க. லைக் இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 3-4 சாம்பியன்ஷிப் வந்துச்சு. முதல்ல ஒரே ஒரு சாம்பியன்ஷிப் ரவுண்டு தான் இருந்துச்சு ஆல் ஓவர் இயருக்கு. ஒரு 4 to 5 ரேசஸ் நடக்கும். இந்த டைம் இப்போ லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 4 to 5 சாம்பியன்ஷிப்ஸே நடக்குது. அந்த ஒவ்வொரு சாம்பியன்ஷிப்ஸ்க்கும் 4-5 ரேசஸ் நடக்கும். ஸோ ஓவரால் த்ரூ அவுட் த இயர் வந்து இந்த ரேசஸ் நடந்துகிட்டே இருக்கும் எல்லா ஆல் ஓவர் த இந்தியா, எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் அண்ட் எல்லா சிட்டிஸ்லேயும். அந்த மாதிரி இந்த ரேஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டுருக்கு. இவர் சிஎஸ் ஆனந்த் அவர் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரே மோட்டிவில் இந்த ரேஸ் தியரி, இந்த கான்செப்டை மறுபடியும் இந்த கான்செப்டை கொண்டு வந்து இந்த ஈவெண்ட்டை நிறைய என்ஹான்ஸ் பண்ணுறாங்க.